அன்பான மக்களே, நான் இதை சொன்னேன் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் நிறைய வரும், எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு இந்த டவுட்டு, அதனால் நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இன்றைக்கி யூடியூப் வீடியோ பார்த்தாங்க? யூடியூப்பில் எதுக்கு அந்த வீடியோ பார்த்தாங்க? பார்த்துட்டு ஐயோன்னு கத்திட்டு ஃபோனை கீழே போட்டுட்டு என் குழந்தைன்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன மக்களே, நீங்களே சொல்லுங்களேன். அப்போ விஜயும் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அவர் பயந்துட்டு இருக்காரு. காவேரி இந்த மாதிரி சொல்லிவிட்டு விஜயை பயங்கரமாக பயமுறுத்துகிறாங்க. இப்போ என்ன சொல்ல வர்றாங்க? குழந்த நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்களா, இல்லை என்ன சொல்ல வர்றாங்க? எனக்கு இந்த பயங்கரமான கேள்விங்க. காலையிலேருந்து மண்டை போட்டு பிச்சுட்டு இருந்தது. இப்போ காவேரி அடிக்கடி பயத்தவே காட்டுறாங்க. ஏதாவது ஆயிருமோ, ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. எதுக்கு காவேரி உங்களுக்கு பயம்? ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு கேட்காது. ரைட்டர் பிரியா தம்பி மேடம் சொன்னால் தான் அவங்களுக்கு கேட்கும். அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு காவேரி ஏன் பயப்படுறாங்க? விஜய் காவேரி இப்போ தனியாக யாருக்குமே தெரியாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக தான் அந்த குழந்தை இருக்கணும், பயப்படாமல் இருக்கணும். அந்த குழந்தைய வச்சு தான் அவங்க 2 பேருமே ஒன்று சேர முடியும். அதெல்லாம் ஓகே. பயம் அப்பப்போ எதுக்கு பயமுறுத்துகிற மாதிரியே காட்டுறாங்க? நம்மளை பயமுறுத்துகிறாங்களா இல்லை அவங்க பயப்படுறாங்களா? ஒன்றுமே புரியலைங்க எனக்கு. காலையில் லாஸ்ட் மினிட்ல பார்த்தோன்னே இது என்னடா புதுக்கதையாக இருக்குன்ற மாதிரி இருந்தது. ப்ரொமோவில் சீனு வேறு வரப்போகுது, அதே காஸ்டியூம்லாம் அவர் வந்துட்டார். இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது தெரியல. ஆனால் நம்மளோட மகாநதியில் சம்மந்தமே இல்லாமல் காவேரி பயப்படுறது எனக்கு என்னமோ சரியாக படலை. அது நான் உங்கள் மக்களாகிய உங்கள் விருப்பத்துக்கே விட்டுறேன். நீங்கள் என்ன வேணால் என்னை கமெண்ட்ஸில் கேட்கலாம், சரியா? ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இருந்தாலும் என்னோடய மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்ப்போம், சரிங்களா? காவேரி விஜயும் பயப்படுறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் ஏதாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, அதை நான் படிக்கிறேன், சரிங்களா? சூப்பருங்க. என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. ரொம்ப எனக்கு காவேரியும் விஜயும் பயப்படுறது எனக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்குது. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா? சூப்பருங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா